எதுக்காக டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளையே கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுறோம். இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் அப்படிங்கறத பத்தி பைபிள்ல எந்த இடத்துலயும் குறிப்பிடல. ஆனா ஏன் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? பொதுவா தேவனோட ஆசியால் அன்னை மேரி மார்ச் 25ஆம் தேதி கருவுற்றதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில 9வது மாதமான டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் அவதரித்தார் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த கிறிஸ்துமஸ் பற்றிய கதை. அன்னை மேரியின் கனவில் கேப்ரியல் என்ற தேவதை தோன்றி அவர் கருவுற்றிருப்பதையும் அவர் ஒரு மகனை ஈன்றெடுக்கப் போகிறார் என்றும் அந்த குழந்தை இறைவனின் குழந்தை தேவதூதன் என்றும் தெரிவித்தது. தேவதை கூறியபடி மேரி கருவுற்றார். பிரசவ காலத்தின் போது பெத்லகேமில் இரவு நேரத்தில் எங்கு தங்குவது என தெரியாமல் திகைத்து போயிருந்த மேரி ஆடு மேய்ப்பவர் ஒருவரிடம் உதவி கேட்டார். அவரும் அன்று இரவு தன்னுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்கும் தொழுவத்தில் தங்குவதற்கு மேரிக்கு இடம் கொடுத்தார். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்துவை மேரி பெற்றெடுத்தார். இயேசு பிறப்பதற்கு முன் உலகில் பல அநியாயங்களும் தீமைகளும் பரவி இருந்தது. தீமைகள் அனைத்தையும் அழித்து உலகை அமைதியானதாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்ற பெயரில் இருந்தே கிறிஸ்துமஸ் என்ற பெயர் உருவானது. முதல் கிறிஸ்தவ ரோமானிய பேரரசர் முடிசூடிய போது டிசம்பர் 25ஆம் தேதி முதலில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு போப் ஜூலியஸும் அந்த தேதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதன் காரணமாகவே டிசம்பர் 25ஆம் தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் பழக்கம் உண்டானது.